கோவை மாநகராட்சி மத்திய இளநிலை பொறியாளர் விமல்ராஜ் கணினி பையில் 1,02,100 ரூபாய் கணக்கில் வராத பணம் ஊழல் மற்றும் கண்காணிப்பு அதிகாரிகளால் திடீர் சோதனையில் கைப்பற்றப்பட்டது. மேலும் இது தொடர்பாக துறை சார்ந்த அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இலங்கையிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானத்தில் சென்னை வந்த பெண்கள் உட்பட 30 பேரை சுங்கத்துறை சென்னை விமான நிலையத்தில் நிறுத்தி வைத்து 4 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடத்தியதில் ஐபோன், விலை உயர்ந்த மதுபான பாட்டில்கள், எலக்ட்ரானிக் சிகரெட், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றி ரூபாய் 10 லட்சம் சுங்கத்துறை அதிகாரிகள் அபராதம் விதித்தனர். தாய்வான் நாட்டை தலைமையிடமாக கொண்ட பேட்மிண்டன் விளையாட்டுப் பொருட்கள் தயாரிக்கும் விக்டர் நிறுவனம் தென்னிந்தியாவில் முதலாவதாக சென்னை OMR சாலை அருகில் துறைப்பாக்கத்தில் விக்டர் விளையாட்டுப் பொருட்கள் விற்பனை மையத்தை திறந்துள்ளது. இந்த திறப்பு விழாவில் இந்திய பேட்மிண்டன் விளையாட்டு வீரர்கள் பிரணாவ், அஸ்வினி பொன்னப்பா ஆகியோர் கூட்டாக திறந்து வைத்தனர். மேலும் அதிக இளைஞர் பேட்மிண்டன் விளையாட்டில் ஆர்வம் காட்டி விளையாடி வருவதாகவும், இதனால் நாட்டிற்காக விளையாடி பதக்கங்களை வெல்லவும் நல்ல வேலைவாய்ப்பை பெறவும் வாய்ப்புள்ளதாக விளையாட்டு வீரர்கள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக சென்று திருமணஞ்சேரி அக்னி ஆற்றை அடைந்தது. பின்னர் விழா குழுவினர்கள் பூஜைகள் செய்து அக்னி ஆற்றில் விநாயகர் சிலைகளை கரைத்தனர். முன்னதாக இதனையொட்டி புதுக்கோட்டை மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு வந்திதா பாண்டே தலைமையில் 40 CCTV கேமராக்கள், 2 ட்ரோன் கேமரா உட்பட 600க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மிலாடி நபியை முன்னிட்டு புதுச்சேரியில் வரும் 17ஆம் தேதி விடுமுறை என அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்கால், ஏனாமில் 17ஆம் தேதியும், மாஹேவில் 16ஆம் தேதியும் அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வாரியங்கள், இதர நிறுவனங்கள் மற்றும் கூட்டுறவு வங்கிகள் உட்பட அனைத்து வங்கிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை அரசின் உள்துறை சார்பு செயலர் கிரண் பிறப்பித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் குவாரிகளில் அதிக அளவு கனிமங்கள் எடுக்கப்படுவதால் அதிக வெப்பநிலை கொண்ட மாவட்டமாகவும் அடிக்கடி நில அதிர்வு ஏற்படுவதால் வயநாட்டை போன்று கரூர் மாவட்டம் ஆகிவிடக்கூடாது எனவும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு உரிமை வழங்கும் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அதிகாரிகளை கண்டித்தும் சென்னையில் வரும் 19ஆம் தேதி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் முகிலன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். கடலூரில் பிரபல அரசு உதவி பெறும் பள்ளிகளிலிருந்து 4 மாணவிகள் மாயமான நிலையில் CCTV காட்சிகளை கொண்டு போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 4 மணி நேரத்தில் மாயமான மாணவிகள் மீட்கப்பட்டனர். கடலூரில் மாயமான 4 மாணவிகள் போலீசார் அதிரடி நடவடிக்கை 4 மணி நேரத்தில் மீட்கப்பட்டதற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் பாராட்டு தெரிவித்தார். கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரில் போக்குவரத்து ஆய்வாளர் அருட்செல்வன் தலைமையில் கடலூர் தலைமை தபால் நிலையம் சிக்னல் அருகே போக்குவரத்து காவலர்கள் கனரக வாகனங்கள், ஆம்னி பேருந்து, பள்ளி பேருந்து, ஷேர் ஆட்டோ மற்றும் தனியார் பேருந்துகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். ஓட்டுநர்கள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுகிறார்களா, அதிக சத்தம் எழுப்பும் ஹாரன்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை திடீர் ஆய்வு மேற்கொண்டு குடித்துவிட்டு வாகனம் ஓட்டிய ஓட்டுநர்களின் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தனியார் கூட்டரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விழுப்புரம் வடக்கு மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அக்டோபர் 2 கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு குறித்தும், அதில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திலிருந்து 1000க்கும் மேற்பட்ட பெண்களை ஒரே சீருடையில் கலந்து கொள்ள செய்வது குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது.
கோவை ஒண்டிபுத்தூர் பகுதியில் பாதாள சாக்கடைக்காக குழி தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த சாலை வழியாக வரும் இருசக்கர வாகன ஓட்டிகள், 4 சக்கர வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வரும் சூழலில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிக்குள் விழும் வீடியோ சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாதாள சாக்கடை பணிகள் விரைவாக முடித்து உடனடியாக தோண்டப்பட்ட பள்ளங்கள் மூடப்பட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் இந்து முன்னணி மற்றும் பொதுமக்கள் சார்பில் மாநகரம் முழுவதும் உள்ள விநாயகர் சிலைகளை கரைப்பதற்காக சம்பத் நகர் 4 வழி சாலை சந்திப்பு வழியாக விநாயகர் சிலைகள் எடுத்து செல்லப்பட்டது. இதில் திரளான பெண்களும் ஆண்களும் கலந்து கொண்டு நடனமாடி மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் டானிங்டன் பகுதியில் அகில பாரத அனுமன் சேன சார்பாக விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்வில் மேலதாளங்களுடன் 50க்கும் மேற்பட்ட சிலைகளுடன் சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நிகழ்வில் அன்னதானம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே மெலட்டூர் பகுதியில் வெட்டாட்டாற்றில் குளிக்க சென்ற இளைஞர் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டார். தகவல் அறிந்த பாபநாசம் தீயணைப்பு வீரர்கள் இளைஞரை தேடும் பணியில் ஈடுபட்டனர். நீண்ட நேர தேடுதலுக்கு பின்னர் இளைஞரை இறந்த நிலையில் மீட்டனர். இதுகுறித்து மெலட்டூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 2 பிரிவாக செயல்பட்டு வந்த மீனவ கிராமங்கள் ஒன்றிணைந்து ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வருகின்ற 17ஆம் தேதி முதல் சுருக்குமடி வலையை எடுக்க அனுமதிப்பது எனவும் மீன்பிடி சிறுதொழில் பாதிக்காதவாறு அனைத்து வரைமுறைகளையும் அடுத்த மாவட்ட கூட்டத்தில் பேசி முடிவு எடுக்கப்படும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கியது. இதனை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, எம்எல்ஏ ராஜகுமார், பன்னீர்செல்வம் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இந்த ஆண்டு விளையாட்டுப் போட்டிக்காக 28,404 பேர் பதிவு செய்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி இந்து முன்னணி சார்பில் விநாயகர் விஜர்சன ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தை ஒட்டி 600க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அருள் பிரகாஷ் என்ற பள்ளி மாணவன் காமன்வெல்த் செஸ் போட்டியில் கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் வென்றார். இதுகுறித்து பேசிய தங்கப்பதக்கம் வென்ற மாணவன், உலகளவிலான செஸ் சாம்பியன் போட்டியில் முதல் பதக்கத்தை பெறுவது எனது வாழ்நாள் கனவு என்று கூறினார். முன்பதிவில்லாத பெட்டியில் பயணிக்கும் தொலைதூர ரயில்களில் கூட்ட நெரிசலில் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதை கவனத்தில் கொண்டு பயணிகளின் வசதிக்காக ஜனவரி மாதம் முதல் 4 முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இந்து முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தியன்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலைகள் கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஊர்வலத்தின் போது அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க பொதுமக்கள் நலன் கருதி போலீசார் பலத்த பாதுகாப்பில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரனாரின் 67வது நினைவு தினத்தை ஒட்டி அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு தேவேந்திர குல வேளாளர் சார்பில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தாளக்கரை கிராமத்தில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மது அருந்த மாட்டோம் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.